கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை எதிரியை தாக்க படையோடு புறப்பட்டு போனார். ஒரு ஆற்றங்கரையை கடக்க வேண்டிய நேரத்தில் அரசவை ஜோசியர், மன்னா, இன்னைக்கு நாள் நன்றாக இல்லை, அடுத்த திங்கட்கிழமை போருக்கு போனால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவ்வளவு நாட்கள் கொடுத்தால் எதிரி உஷாராகி விடுவானே. அவன் எதிர்பாராத நேரத்தில் உடனே தாக்கினால்தான் வெற்றி நிச்சயம். ஆனால் ஜோசியர் சொன்ன பின் சந்தேகம் வந்துவிட்டது கிருஷ்ணதேவராயருக்கு. தென்னாலிராமனிடம் ஆலோசனை கேட்டார் மன்னர். உடனே ஜோசியரை அரண்மனைக்கு அழைத்த தென்னாலிராமன், ஜோசியரே, எல்லோருக்குமே ஆளுடன் சொல்கிறீர்கள், நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் உயிரோடு இருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். இன்னும் 20 வருடம் வாழ்ந்திருப்பேன் என்றான் ஜோசியர். தென்னாலிராமன் சட்டென்று வாளை உருவி அவர் கழுத்தில் பதித்து, இந்த வினாடியே உங்கள் ஆருடத்தை என்னால் பொய்யாக்க முடியுமா முடியாதா என்று கேட்டான். ஜோசியரின் விழிகள் அச்சத்தில் வெளியே வந்துவிட்டன. முடியும் முடியும் என்று அலறினார் ஜோசியர். அவ்வளவுதான் மன்னா, ஜோதிடம் உங்களுக்கு எதிரான எந்த ஜோசியத்தையும் உங்களால் பொய்யாக்க முடியும் என்றான் புன்னகையுடன் தென்னாலிராமன். கிருஷ்ணதேவராயர் ஆற்றை கடந்தார். எதிரியை வெற்றி கொண்டார். நீங்கள் தீர்மானமாக இருந்தால் கோள்களால் மட்டுமல்ல, மற்றவர்களாலும் எதுவுமே செய்ய முடியாது உங்களை. வீண் சந்தேகங்களை விலக்கி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள். தானாக கனிந்து வரும் வெற்றிக்கனி.